இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் கள நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய பாஜக கூட்டுறவு பிரிவினுடைய காஞ்சி மாவட்டத்துடைய தலைவர் திரு பிரதீஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு பிரதீஸ்வரன். வணக்கம். இந்து தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நினைத்த இடங்களில் வெற்றி பெறவில்லை. தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னராக 400 இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பும், 300லேருந்து 370 இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவந்தது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெறவில்லை. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இலக்குன்றது வேற, நடப்புன்றது வேற. நாங்கள் வச்ச இலக்கு 400, ஆனால் 303க்கு மேலே வரும்னு எதிர்பார்த்தோம். அது 240 குறைஞ்சதுல எங்களுக்கு இருக்கு, வருத்தம் இருக்கு. அதுக்கான காரணத்தை கட்சி மேலிடம் ஆராய்ஞ்சிட்டு வராங்க. தெளிவாகவே தெரியுது. ஒரு 3 மாநிலத்தில் எங்களுக்கான சீட்டு குறைஞ்சிருக்கு. ஒன்று மகாராஷ்டிரம், இன்னொன்று பஞ்சாப், இன்னொன்று உத்தரப்பிரதேஷ். பஞ்சாப் குறைஞ்சதுக்கான காரணம் அங்கே ஜாட் பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், அதனால அங்கே கூட்டணி சரியா அமையல, அது ஒரு காரணம். உத்தரப்பிரதேசம் அதுக்கான வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. என்ன காரணம், தோல்விக்கான காரணம் என்ன ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசம் ஆஸ் யூஷுவல் அங்கே 5 கூட்டணி 5 தலைவர்களாக மாறிடுச்சு. இருந்த 2 கட்சி 5ஆக மாறி போச்சு. சரத்பவாரோட மருமகன் ஒரு கட்சியாகவும், சிவசேனா 2 கட்சியாகவும், பிஜேபி அங்கே நின்று, அதனால வாக்கு அப்படியே வந்ததே தவிர சீட்டாக அது கன்வெர்ட் ஆகல. அந்த 3 தொகுதியால் எங்களுக்கு இந்த 240 சீட்டாக குறைஞ்சது உண்மைதான். அதுக்கு நாங்கள் இது தொடர்ச்சியா இது 3வது முறை. 1962 எடுத்துட்டீங்கன்னா நேரு மட்டும்தான் அந்த சாதனையை பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியா 3வது முறை ஒரு கட்சி ஆட்சிக்கு அமருது. அந்த சாதனை நாங்கள் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு அந்த விதத்துல மகிழ்ச்சி தான். இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, அதாவது திட்டமிட்ட ஒரு கருத்து திணிப்புல பாஜக ஈடுபட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை முன்னாடி இத்தனை இடங்களை வெற்றி பெறும், இத்தனை இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திட்டமிட்டு ஒரு கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிக இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு கூட பாஜக தான் அவரை டியூன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேச வச்சது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? சரியா கேட்டீங்க. காங்கிரஸோட தலைவர் இருக்காரு, அவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவர் என்ன சொன்னார்? அவர் 400 ஜெயிப்பண்ணாரா? அவர் அதிகபட்சம் ஜெயிப்பன்னு சொன்னது நாங்கள் 280 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறும்னாரு. அவங்களோட நம்பிக்கையே அதுதான். எதிரில் யார் இருக்காங்கன்றது பாருங்க. அவங்களோட அதிகபட்ச நம்பிக்கை என்ன வருதுன்னா 280 தொகுதி தான். ஆனால் அவங்க ஜெயிச்சது 232, 34 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 36 எதிர்கட்சிகளும் சேர்ந்து பெற்ற சீட்டுகளை விட 234 சீட்டை விட பாஜக என்ற ஒரே கட்சி 240 சீட்டு ஜெயிச்சுங்க. இந்த கருத்து திருப்பியும் ஏற்றது கிடையாது. முதல்ல முன்னடந்த ஒரு மாநில தேர்தல், 5 மாநில தேர்தல் நீங்க பார்த்தாலும் தெரியும். அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் வந்துருச்சு, காங்கிரஸ் எல்லாத்துலயும் காங்கிரஸ் வருதுன்னாங்க. அந்த கருத்து கணிப்பை நாங்க ஏற்றோமா? இல்ல. கள நிலவரம் ஒரு மாதிரி இருந்தது, மக்களோட வாக்கு வேற மாதிரி இருந்தது, எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு தான் இது கருத்து திணிப்பை, கருத்து கணிப்பாவும் சரி, கருத்து திணிப்பாவும் சரி பாஜக ஒருபோதும் செய்யதில்லை. யூபியில அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறல. ஆமா, இந்துத்துவம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு கொள்கை. எந்த இடத்துல மக்கள் பாஜகவை யூபியில புறக்கணிச்சு தொடர்ச்சியா 2-5 ஆண்டுகளா 3-5 ஆண்டுகளா யூபியில நாம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி மோடிஜி முதற்கொண்டு எல்லாருமே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது அரசியல் லாபத்துக்காக அல்ல, ஒரு பெரிய பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி தான் அது. எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு காங்கிரஸ் அரசியல் செய்ததோ அந்த எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வச்சது பிஜேபி. அயோத்தி ராமர் கோயில்ன்றது வாக்கு அரசியலுக்காக பிஜேபி செஞ்சிருந்தா இந்நேரம் அவங்க பெரிய லெவல்ல வெற்றி பெற்றிருக்கணும். அது அவங்க செய்யவே இல்லை. அவங்களுக்கு தேவை அது ஒரு கடமையா நினைச்சு அந்த இஷ்யூக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானே தவிர அந்த வாக்கு அரசியல் அவங்க என்னைக்குமே பார்க்கல. அதாவது தனி பெரும்பான்மையுடன் வர வேண்டிய பாஜக இந்த முறை பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையோட வரல. ஸோ பாஜக மீது மோடி மீது மக்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா எடுத்துக்கலாமா? அவர் எங்களுக்கான ஒரு முகம். ஜெயிச்சா அவரை நாங்கள் தூக்கி வைக்கிறதும், தோத்தா அவர் தான் காரணம்ன்றது எதிர்கட்சிகள் அரசியல் செய்யலாமே தவிர்த்து இங்கு அதற்கான வேலை இல்லைங்க.